மார்ச் 18வது தேதி வரலாற்று நிகழ்வுகள். ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்ட மகாத்மா காந்தி 6 ஆண்டு சிறை தண்டனை பெற்றார். 2 ஆண்டுகளில் விடுதலை ஆனார். 1922 அமெரிக்காவின் டெக்சசு மாநிலத்தில் நியூ லண்டன் நகர பாடசாலை ஒன்றில் ஏற்பட்ட இயற்கை வாயு வெடிப்பில் 295 மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உயிரிழந்தனர். 1937 மேற்கு துருக்கியில் இடம்பெற்ற நிலநடுக்கம் காரணமாக 265 பேர் உயிரிழந்தனர். 1953 சோவியத் விண்ணோடி அலெக்சி லியோனோவ் வஸ்கோத் 2 விண்கலத்தின் வெளியே 12 நிமிடங்கள் நடமாடி விண்வெளியில் நடந்த முதல் மனிதர் என்ற சாதனையை ஏற்படுத்தினார். 1965 ரஷ்யாவில் வஸ்தோக் 2 ஏவூர்தி ஏவப்படுகையில் வெடித்ததில் 48 பேர் உயிரிழந்தனர். 1980 எகிப்தில் 4400 ஆண்டுகள் பழமையான பதனிடப்பட்ட உடல் பிரமிட் ஒன்றினுள் கண்டுபிடிக்கப்பட்டது. 1989 துருக்கிக்கு சென்று கொண்டிருந்த ரஷ்யாவின் அந்தோனோவ் AN 24 விமானம் வீழ்ந்து நொறுங்கியதில் அதில் பயணம் செய்த அனைத்து 50 பேரும் உயிரிழந்தனர். 1997 ஐக்கிய அமெரிக்கா ஈராக்குடன் போரை ஆரம்பித்தது. ஈராக்கின் மத்திய வங்கியில் இருந்து 1 பில்லியன் பெறுமதியான பணம் சதாம் உசைனினாலும் அவரது குடும்பத்தினராலும் எடுத்துச் செல்லப்பட்டது. 2003 துனிசியாவின் துனிஸ் நகரில் உள்ள பாட்டோ தேசிய அருங்காட்சியகத்தின் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் பணைய கைதிகள் பிடித்து வைக்கப்பட்ட சூழல் ஏற்பட்டதுடன் 23 பேர் கொல்லப்பட்டனர். 2015 மதுரை தமிழ்நாட்டின் ஒரு முக்கிய கலாச்சார மற்றும் கல்வி மையமாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. 2022 போயிங் ஸ்டார்லைனரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக 8 நாட்கள் பயணமாக திட்டமிடப்பட்டு பின்னர் நீட்டிக்கப்பட்டு 9 மாத கால ISS தங்குதலுக்குப் பிறகு விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பேரி வில்மோர் ஆகியோர் ஸ்பேஸ் எக்ஸ் இன் கிரேவ் 9 டிராகன் 2 காப்சியூல் மூலம் பூமிக்கு திரும்பினர். 2025